Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சாமந்தி பூக்கு நடுவில் வைக்கிற இந்த ரவுண்டு தான் போட போகிறோம். இதை வச்சுட்டு வைக்கும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஏற்கனவே க்ரீன் எல்லோவில் போட்டதுனால இப்போ க்ரீன், இது ஒரு மாதிரி பிங்க், இது ஷைனிங் பிங்க். இது அதாவது ராணி பிங்க்கும் இல்லை, பேபி பிங்க்கும் இல்லை, இது ஒரு ஷைனிங் பிங்க். இந்த பிங்க் கலரில் போட போகிறேன். இந்த ஆரஞ்சு கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ என்கிட்ட ஆரஞ்சு கலரில் 5 mm இல்லை, 4 mm இருக்குது. உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லைங்களா? இது வந்து 4 mm. 4 mm போட்டால் இன்னும் சின்னதாக வரும் கோலம். அதனால் சரி, அப்புறம் இந்தியாவுக்கு போயிட்டு நம்ம இந்த கலரில் போட்டுக்கலான்னு இப்போ உங்களுக்கு இந்த கலரில் போட்டு காமிக்க போகிறேன். அதாவது டார்க் க்ரீன், ஷைனிங் பிங்க். 4 mm போடலாம். வீடியோக்கு கீழே குனிஞ்சு அதை பார்த்து கோக்கும் போது உங்களுக்கு வந்து என்னோடய தலை தான் மறைக்கும். அதனால் வீடியோவில் சரியாக கோக்க முடியாது. அதனால தான் நான் 5 mm 6 mm நிறைய யூஸ் பண்ணுறேன். அது இல்லாமல் கோலத்துக்கு 6 mm தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாதவங்க 5 mm போடுங்க. 70 நம்பர் இல்லை 80 நம்பர், இந்த 2 நம்பரில் ஏதாயிலும் ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ரவுண்டு போடும்போது நான் துண்டு ஒயருங்க இருந்தது, அதை வச்சு போட்டேன். அதனால் இப்போ கரெக்டாக அளவு சொல்ல முடியல, நான் தோராயமாக சொல்கிறேன். அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஒரு 3 அடி போதும்னு நினைக்கிறேன். நான் இருந்தாலும் 4 அடியாக உங்களுக்கு எடுத்திருக்கேன். 4 அடி ஒயர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஒயரை இப்படி 2ஆக மடிச்சுட்டு 2 நுனியும் ஆள்காட்டி வரலுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனி மேலேயும் வச்சுக்கணும். மேலே இருக்க ஒயரில் 6 மணி கோக்கணும். க்ரீன் கலரில் 6 மணி கோக்கணும். இப்போ நாட் போட்டுடலாம். ரெண்டு நாட் போட்டுருங்க. இப்போ தான் ஒயர் நகராது. இப்போது ஒரு சைடு ஒயரு இந்த ரைட் சைடு மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ இப்படி இழுத்தோம்னா அந்த நாட் வந்து உள்ளே வந்துடும். நமக்கு நாட் போட்ட இடமே தெரியாது. இப்போ ஒரு மணியில் ஒயர் இருக்குது. 6 மணி பூ போட போகிறோம். 5 மணி இந்த பிங்க் கலர் கோக்க போகிறேன். ஒரு மணிலேயும் 6 மணி பூ போட போகிறோம். ஒரு மணியில் ஒயர் இருக்குது. 5 மணி பிங்க் கலர் கோக்கணும். கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். இந்த 5ஆவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரை கீழே ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். 2 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். அதே 6 மணி பூ தான் போடணும். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். அதே போல் தான் ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். அந்த 4ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அப்படியே போட்டுகிட்டே வாங்க. இந்த கடைசி பூ போடும்போது இந்த மணி சேர்க்கணும். அப்போ 3 மணி இருக்கும். 3 மணி கோக்கணும். கடைசி பூக்கு 3 மணி கோக்கணும். இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணி சேர்க்கணும். 3 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த கார்னரில் வரும்போது 5 மணி பூ வரும். இந்த சென்டரில் வரும்போது, இந்த நடுவில் வரும்போது 6 மணி பூ வரும். இப்போ ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். 2 மணியில் ஒயர் இருக்குது.
4 மணி கோக்கணும். 6 மணி பூ போட போகிறோம். 4 மணி கோக்கணும். அதிலே கலர் மாற்றி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு க்ரீன், ஒரு பிங்க், 2 க்ரீன், 4 மணி கோக்கணும். கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். ஒரு க்ரீன், ஒரு பிங்க், 2 க்ரீன் கோக்கணும்னு சொன்னேன். இந்த 4வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து 5 மணி பூ போட போகிறோம். கீழே 1 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். 2 மணியில் ஒயர் இருக்குது. 3 மணி கோக்கணும். ஒரு பிங்க்கு, 2 க்ரீன், ஒரு பிங்க், 2 க்ரீன் கோக்கணும். மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க 2 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் இங்கே பார்த்தே நீங்கள் எப்படி போடுங்க. ஒரு க்ரீன் கலர் இங்கே ஏற்கனவே இருக்குது. 2 பிங்க் இருக்குது. அப்போது ஒரு பிங்க், 2 க்ரீன் கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். சாரி, 3வது மணியில். ரெண்டாவது க்ரீன் கலர் மணியில் 6 மணி, 5 மணி, 6 மணி. இதை பார்த்தே அப்படியே இப்படி இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. கடைசியாக வரும்போது நான் காமிக்கிறேன். போடுவீங்கன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். இந்த கார்னரில் 5 மணி பூ வரும். இந்த சென்டரில் 6 மணி பூ வரும். 5 மணி பூ போடும்போது இதை பார்த்து போடுங்க. 6 மணி பூ போடும்போது இதை பார்த்து போடுங்க. அப்படியே போட்டுகிட்டே வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். ஈஸி தான், போட்டுட்டு வாங்க. போடுவீங்கன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். அதுக்கடுத்து பாருங்கள், 5 மணி பூவுக்கும் ஒரு பிங்க், 2 க்ரீன் தான் வரும். 6 மணி பூவுக்கும் ஒரு பிங்க், 2 க்ரீன் தான் வரும். 6 மணி பூவுக்கு கீழே 2 மணியில் ஒயரை விட்டு எடுப்போம். 5 மணி பூவுக்கு 1 மணியில் ஒயரை விட்டு எடுப்போம். இதே மணி தான், சேம் தான். அப்படியே போட்டுகிட்டே வாங்க. கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணி சேர்க்கணும். 3 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு பிங்க், ஒரு க்ரீன் கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ 4 மணி பூ போட போகிறோம். க்ரீன் கலரில் ஒயர் இருக்குது. 1 மணி க்ரீன் கலரில் ஒயர் இருக்குது. எந்த மணியில் ஒயர் இருக்கோ அந்த கலர் ஃபஸ்ட்டு கோக்கணும். இப்போ 1 மணி க்ரீன் கலர் கோக்கணும். 2 மணி பிங்க் கலர் கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க 1 மணியில் விட்டு எடுக்கணும். ஒரு மணிலேயும் தான் 4 மணி பூ போட போகிறோம். எல்லாமே ஈஸி தான். இந்த ஃபஸ்ட்டு பூக்கு மட்டும் எந்த மணியில் ஒயர் இருக்கோ அந்த மணி 1 மணி கோத்துட்டு அதுக்கடுத்த மணி அந்த கலர் 2 மணி கோத்து ஒரு பூ போடணும். அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ 2 மணி க்ரீன் கலர், அதுக்கடுத்து 2 மணி பிங்க் கலர், அதுக்கடுத்து 2 மணி க்ரீன் கலர், அதுக்கடுத்து 2 மணி பிங்க் கலர், இப்படியே தான் வரும். ஒரு பூ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கடுத்து பூக்கு
2 மணி க்ரீன் கலர். இந்த 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க ஒரு மணியில் தான் விட்டு எடுக்கணும். அதை ஞாபகமாக பாருங்கள். அதுக்கடுத்து பிங்க் கலர் 2 மணி. அதே போல் தான் வரும். நீங்கள் என்ன கலர் வைக்கிறீங்களோ அந்த கலர் 2 மணி கரெக்டாக வரும். தைரியமாக போட்டுட்டு வாங்க. புரியுதான்னு பாருங்கள். இதே போல் தான் க்ரீன் பிங்க்கு அப்படியே லைனாக மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வாங்க. நான் கடைசியாக வந்து சொல்கிறேன். கடைசி பூ போடும்போது சொல்கிறேன். நீங்கள் இது எல்லாம் அப்படியே போட்டுகிட்டே வாங்க. ஈஸி தான். நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. கடைசி பூ போட போகிறோம். ஒரு ஒயர் சின்னதாகிடுச்சு. இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இதில் ஒயரை விட்டு எடுத்து மணி கோக்க முடியாது. இது அப்படியே இருக்கட்டும். இந்த ஒயரில் 1 மணி க்ரீன் கலர் கோக்கணும். ஏன்னா நம்ம இங்கே 1 மணி தான் க்ரீன் கலர் கோத்தோம். மீதி எல்லாம் 2 மணி கோத்தோம். இப்போ கடைசி பூக்கு 1 மணி க்ரீன் கலர் கோத்துட்டு அந்த 3 மணிலேயும் ஒயரை விட்டு எடுத்து நாட் பண்ணணும். இந்த 2 மணிலேயும் ஒயர் ஓகே தான். 4 அடி எடுத்தோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக போடணுன்னா 4 அடி எடுத்துக்குங்க, இல்லை 4.25 அந்த மாதிரி எடுத்துக்குங்க. ஊசியில் போடுறவங்கள இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுக்கணும். இப்போது 2 ஒயரையும் சேர்த்து நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை விட்டு எடுத்து எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிவிடுங்க. சாமந்தி பூ கோலத்துக்கு நடுவில் வைக்க இந்த ரவுண்டு போட்டு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி மாயலை ஊரில் நிறையா இருக்குது. இந்தியாவில் இங்கே கொஞ்சம்தான் இருக்குது. இந்தமாரி மாயலை போட்டுட்டு பக்கத்தில் எப்படிலாம் லைனாக மேலே வந்து வெல்கம்னு போட்டுட்டு அதில் கூட கீழே நம்ம இந்த மாதிரி ஒரு பூ ஒரு இலை, ஒரு பூ ஒரு இலை அந்த மாதிரி வச்சு செட் பண்ணிக்கலாம். புரியுதான்னு பாருங்கள். நம்ம எப்படி வேணாலும் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம்தான். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.